அப்பா, அம்மா என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு பயங்கர பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு நான் கொடுத்த 1, 2 சந்தோஷமும் நான் பறிச்சு எடுத்துட்டேன். இப்போ ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே ரொம்ப அவங்களுக்குள்ள ஒரு தனிமை. எனக்கு மட்டும் தனிமை இல்லாம, அவங்களுக்குள்ளேயுமே ஒரு பயங்கர தனிமை ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆமா. இப்படி ஒரு 6, 7 ரிஹாப் போயிட்டு, கடைசி எங்க அண்ணன் என்ன பிளான் பண்ணது, எங்க அண்ணா அப்பலாம் யுஎஸ் போயிடுச்சு, இங்க இல்ல. அவர் அங்கேருந்து அது இது ஒரு தேடி கீடி பார்த்துட்டு, பாம்பேல கார்த்திக் கொஞ்சம் அனுப்பிச்சு வைக்கலாம். அங்கே ஒரு ரிஹாப் நான் பார்த்துருக்கேன். ஒருவேளை இங்கே சென்னைக்குள்ளேயே இருக்கிறதுனால நம்ம எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கோங்கிறதுனால அவன் போயிட்டு வந்த உடனே அதையும் ஒரு இதாக எடுத்துக்கிறான் போல, கொஞ்சம் தொலைவாக அனுப்பிச்சி விட்டுருன்னு சொன்னார். என்கிட்ட கேட்டார். இந்த எந்த மறுவாழ் மையத்துமே என்னோட அனுமதி இல்லாமல் அவங்க அனுப்பிச்சதே கிடையாது. நான் கேட்பேன், நான் போயிடுறேன், என்னால் முடியல, மாறும் நினைக்கிற முடியல. இதே தான் எனக்கு ஒரே கருத்து. நினைப்பேன், ஆனால் என்னால் செயல்படுத்த முடியாது. இப்படியே தான் ஃபேமிலியும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அங்கே போய் ஒரு வருஷம் இருக்கலாம் அப்படின்னு தான் போனது. போய் அங்கே ஒரு 9 மாதம் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அங்கே தான் எனக்கு முதல்ல ஒரு திறப்பு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.